சாமி மேல சத்தியமா சொல்லு, ஒண்ணுக்கு கேன்சரியா? என்னாச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? யார் யார் கதிர் அவர் கூட இருந்து அவருக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷன் நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம் மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூடயே தான் இருக்கான். பண்ணிட்டு தான் சார் வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்டுல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கல, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, அங்க போய் கேளு, டாக்டரே சொல்லுவார். மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை நிறுத்தி தூக்கி நிறுத்த போறதே அவங்க. அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ அதனாலதான் ராத்திரி பூரா தூங்காம என் மகன் நெடுக்கு இருக்கான். ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஒரு ஒரு பண்ணக்கூடாது நீங்க. ஒரு கார்பரேஷனோட வேலை இது கிடையாது. ஒரு மனுஷனாயா உண்மை தெரியாம எப்ப பாரு அவன் மேல பழி தூக்கி போடுறது. சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. உங்க யார்ட்டையுமே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே உங்க அண்ணதாயா. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி அப்படி இப்பயும் நான் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, நீ உன் மகனை சேர்ந்து என் மகனை கொண்டாலும் கொண்டு விடுவியா? அவங்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். சொல்றியா? எங்க அண்ணனை கேன்சரா? யோ, உள்ள அவனா இருந்தீங்களே, என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்றது என்னைக்கே நீ நம்பி இருக்க? நான் சொல்றது நீ நம்பவே வேணாம், விடு. ஒரே டைம்ல எப்படி 4 பேர் இருக்கலாம்? கொஞ்சம் நம்பலைன்னா சுதார்ட்ட கேளுங்க. சுதார் சொல்லு மச்சான். எட்டி பார்த்துட்டு இருந்தான். நான் கேட்டேன் என்ன விஷயம்னு. ஆனா அப்ப கூட என்கிட்ட ஒரு மூச்சு கூட விடல. சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாம்னு நினைச்சேன். வாய் பேசிக்கிட்டு இருந்தா, அதான் நான் கேட்டேன். விட்டு